பட்டுப்பூச்சிக்கு தீனி வெட்டலாமா? நிறைய பேர் கேட்குறாங்க பூச்சி வந்து கையை கடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. பூச்சோட வேலை கையை கடிக்கிறது இல்லை, தலையை கடிக்கிறது தான். அது ப்ராசஸே வேறு. நம்மளை எதுவும் அது பண்ணாது. நம்ம தொட்டாலும் அது நமக்கு இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் ஆகாது. அதே மாதிரி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10 பேராச்சும் இதில் லாபமா நஷ்டமான்னு சொல்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. வளர்க்கலாமாங்க, லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கான்னு சொல்லி. நம்மளும் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா அதையும் மீறி வீடியோ போடனாலும் போடுறோம். இது நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான், ரேட்டு ஏறும் இறங்கும். அதாவது நிலையான ரேட் இல்லைன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி வந்து 600 போகும், நாளைக்கு வந்து 500 போகும். அதனால் இது வந்து ஒரு நிரந்தரமான இது கிடையாது, ரேட் கிடையாது. நமக்கு ஆவரேஜ் ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இந்த ரேட்டில் இருக்கு, இந்த ரேட்டுக்கு கீழே போகாதுன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம்.